தமிழ்நாட்டில் 12 இடங்களில் தடை செய்யப்பட்ட அமைப்பைச் சேர்ந்தவர்களின் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தஞ்சாவூரைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் என்பவரை என்ஐஏ அதிகாரிகள் திருச்சியில் கைது செய்திருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் விஜயானந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் விஜயானந்த், எந்த புகாரின் அடிப்படையில் தற்பொழுது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. ஹிஜ்புத் தஹர் அல் உம்மா இயக்கங்களுடன் தொடர்புடையதாக கருதப்படும் தஞ்சாவூர் மாவட்டம் சாலியமங்கலத்தைச் சேர்ந்தவர் அப்துல் காதர். இவருடைய மகன் அப்துல் ரஹ்மான், வயது 25. இவர் தனது உறவினர் வீடு திருச்சி சுப்பிரமணியபுரம் பெரியார் தெருவில் உள்ளதை அடுத்து நேற்று அங்கு வருகை தந்துள்ளார். இந்நிலையில் என்ஐஏ அதிகாரிகள் தஞ்சாவூரில் உள்ள அப்துல் காதரின் இல்லத்தில் சோதனை செய்து வரும் நிலையில் அவரது மகன் அப்துல் ரஹ்மான் திருச்சி சுப்பிரமணியபுரத்தில் உள்ளதை அவரது செல்போன் டவர் மூலம் அறிந்து கொண்டு இன்று காலை 5:30 மணி அளவில் அவரது உறவினர் இல்லத்திற்குள் சென்று அப்துல் ரஹ்மானிடம் விசாரணை மேற்கொண்டனர். சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற இந்த விசாரணையில் பல்வேறு ஆவணங்களை என்ஐஏ அதிகாரிகள் அப்துல் ரஹ்மானிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவரிடம் கையொப்பங்கள் வாங்கி சென்றனர். பின்னர் அப்துல் ரஹ்மானை அழைத்து கொண்டு என்ஐஏ அதிகாரிகள் தஞ்சாவூர் செல்கின்றனர். திவ்யா.